ஹாய் மிஸ்டர் வேணுகோபால் பார்க்கணும். ப்ளீஸ் வெயிட். யா ஹலோ, அவர் வந்துட்டார். ஓகே, 7th floor போங்க. தேங்க்யூ. So you're the one. சார் எஸ் சார். யாருக்கும் அவன் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணதில்ல. கோ ஒர்க். சார் மேனேஜர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. தட் பர்சன் வில் டெல் யூ வாட் டு டூ. ஆல் தி பெஸ்ட். சார் தேங்க்யூ சார். நான் இந்த வேலைக்கு போகல சார். என்னது இது சொல்றதுக்கு அங்கேருந்து சைட் வரைக்கும் ஓடி வந்த இதை போன்லயே சொல்லிருக்கலாமே. இதுக்கு தான்டா நான் எவனுக்குமே வேலைக்கு ரெக்கமெண்டே பண்றது கிடையாது. சார் இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கேயாச்சும் அவளை பார்த்தா இழுத்து வச்சு ஒரு அற விடுவேன் தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவ்வளோ பக்கத்தில் இருக்கா. அவள் மூஞ்சி என்னால் பார்க்க முடியல சார். ஃபேஸ் பண்ண முடியல சார் என்னால் அவளை. சார் நீங்கள் எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப்பு. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதே நான் உங்கள் கடைசி ஹெல்ப்பாகவும் நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்னால் போக முடியாது சார். டேய் என்னடா கை கால்லாம் இப்படி நடுங்குது? எதையாவது பார்த்து பயந்துட்டு இருக்கிறியா? சார் ஒரு 8 மணி நேரம் என்னால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல சார். அவனை பார்த்த விதமே ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு சார். சார் ஒரு 4 வருஷமாக அப்படி இப்படின்னு இப்போ தான் இங்கே வந்து நின்று ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஒரு லுக்கு சார், ஒரே லுக்கில் அது மொத்தமாக உடச்சி விட்டா சார். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் அவகிட்ட இல்லைடா, உன்கிட்ட தான். அவ எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக வேலை செஞ்சுக்கின்னு ஜும் கவ சுற்றினுக்கிறா. நீ வேற குய்யா மாரி பேத்தட்டிக்கிட்ட அவனை பார்த்துலே பாவமாக தெரியுது. ஏண்டா எவ்வளோ நாளைக்குடா இப்படியே ஓடினே இருப்பேன்? ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் மேன். இங்கே பாரு, எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த விரலை இப்படி தான் மடக்க முடியும், இப்படி மடக்குனா ஒஞ்சிடும். இதுதான்டா டோட்டல் கணக்கு. டேய் ஒரு 30 days அங்கேயே ஸ்டிக் ஆன் பண்ணிடுறா. செட் ஆகலன்னா பிரெஞ்சு மாற்றிடலாம். டேய் இந்த விஷயத்தில் நான் மாஸ்டர் ஆஃப் டிகிரிடா. இந்த பூமி பில்டர் கோகுல் சொல்கிறேன்டா, ட்ரஸ்ட் மீ. டேய் 1 hour பிரேக். ரொம்பலாம் யோசிக்காதா, இப்போ ஜாயின் பண்ணு, வராது பார்த்துக்கலாம். மச்சான் ஆதிக்காவது கொஞ்சம் யோசிடா. உன்ன மாதிரி இல்லை, அவன் வளர்ந்துட்டு வரான்டா. அவனுக்கெல்லாம் தெரியும். உங்கள் 2 பேர் ஈகோவில் அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறாதீங்க. முடி எப்போ வெட்டுற? என்னடா அதுக்குள்ளே தூங்கிட்ட? டேய் உனக்கு அம்மானா என்னன்னு தெரியுமாடா? தெரியுமா?
அப்புறம் ஏன் இத்தனை நாளாக அம்மா பற்றி எதுவுமே நீ என்கிட்ட கேட்டதில்ல? ஏன்னா உனக்கு அம்மா பிடிக்காது. ஏய், யார் அப்படி சொன்னது? அபித் மாமானும் நீயும் பேசும்போது எனக்கு கேட்டது. எனக்கு தெரியும் உனக்கு அம்மா பிடிக்காதுன்ட்டு. டாடா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் த பெஸ்ட் டேட். அம்மா வேணுமா உனக்கு? என்ன பண்ணுற? நான் தூங்கிட்டேன். சரி, மெதுவாக குரட்டும். இந்த 30 நாள் உங்கள் 2 பேரோட பாஸ்ட்டை பற்றினது கிடையவே கிடையாது மச்சான். இந்த ஆதியோட ஃப்யூச்சர் பற்றினது உங்கள் நீயோ சிந்துவோ முக்கியமே இல்லைடா. இந்த ஆதியை மட்டும் மனசில் வச்சுட்டு கிளம்பி போ மச்சான். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஓகே புது ஸ்டாஃபா? ஏன்டா பயப்படுற? பயப்படாத. ஓகே, யாருக்கும் பயப்படாத, பார்த்துக்கலாம். யார் நீ? ஹாய், ஐம் மணிகண்டன், யுவர் நியூ லீட் ஆப்ரேஷன் ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் 4 வாரத்தில் இந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். தட்ஸ் இட் அபவுட் மீ. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், ஐம் சரவணன், எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். இந்த இல்லை, கம்பெனியில் பேர் மட்டும் போதும். பேர் மட்டும் போதுமா சார்? நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருக்கேன் சார் சொல்கிறதுக்கு. சொன்னேனே எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், பேர் மட்டும் போதுமா? போதும் போதும், பேர் மட்டும் போதும். சரவணன். ஓகே, யூ? சாதனா. வினய். தீபிகா. ஜோஷுவா சார். ஓகே. அவ்வளோதான், வேலையை பார்க்கலாம். சரி சார், சரி சார். இல்லை சாரில் வேணாம், மணிகண்டனே கூப்பிடு. ஓகே மணி. அடிக்கடி அவங்ககிட்ட போயிட்டு கபடிலாம் ஆடாதீங்க, ரொம்ப கோவம் வரும். ம். ரொம்ப கோவம் வருமோ? ரொம்பவா? ரொம்ப ரொம்ப. நாங்களாம் அவங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டோம். அவங்களும் எங்கிட்ட அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசம் இல்லை. அப்புறம் அப்புறம் என்ன? அடிக்கடி அவங்கக்கிட்ட அப்படி கபடிலாம் ஆடாதீங்க, ரொம்ப கோவம் வரும். ஏய், இப்போ தானடா சொன்னேன். இந்த வாட்டி அவங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொன்னேன். ஃப்ளவர் வாஷ் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மணி. பேசிக்காகவே எனக்கு கொஞ்சம் மென்மையான. தெரியுது. சரி மணி, நீ வேலையை பாரு. ம்.
ஏன் அப்செட்டாக இருக்க ஏதா பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா. மா என்ன? சார், ம் ஒரு எமர்ஜென்சி 1 hour பர்மிஷன் வேணும். போயிட்டு வந்துடுறேன். ஏசிடி பேமெண்ட் இன்னும் பண்ணாமல் இருக்குது. 4 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும். தெரியும் சார், அதான் 4 hours இருக்குல்ல. 4 ஹவர்ஸ் இருக்குன்னா 4th hour தான் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் முன்னாடியே பண்ணலாம். மெயில் ரைஸ் பண்ணதா இருந்தா பண்ணிக்கோங்க. இட்ஸ் எமர்ஜென்சி, ஐ ஹாவ் டு கோ. ஏன் மணி, ம் மெயிலெலாம் அரேஸ் பண்ண மாட்டிங்களா? ஏன் கேட்குற? இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது. அதான் ஒரு 3 hours போயிட்டலான்னு பார்க்குறேன். உன் ஐடி நம்பர் கரெக்டானு பார்த்துக்கோ. இட்ஸ் ஓகே, நான் என் ஒர்க் கண்டினியூ பண்ணுறேன். எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் சார். 4 hours பண்ணுற ஒர்க்கை 1 hourலேயே பண்ணுவேன். பட் சாப்பிட்டு வந்து பண்ணலாம். ம்